நீங்க ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு உங்களுக்கு எக்கனாமிக் சர்வே 2024ஓட புக் உங்களுக்கு தேவைப்படுது. ஸோ, அதுக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னா, ஒரு பெரிய லைப்ரரிக்குள்ள போறீங்க. அந்த லைப்ரரில வந்து மோர் தென் 10 லேக் புக்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ, அங்க போயிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா, லைப்ரரியன் கிட்ட எனக்கு எக்கனாமிக் சர்வே 2024 வேணும் அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. அவரு வந்து லைப்ரரிக்குள்ள போயிட்டு வித்தின் 1 மினிட்ல உங்களுக்கு அந்த எக்கனாமிக் சர்வே எடுத்துட்டு வந்துட்டாரு. எப்படி? அவ்ளோ 10 லேக் புக்ஸ்ல டக்குன்னு நீங்க கேட்ட புக்க வந்து அவர் எடுத்து வந்துறாரு. இது வந்து எப்படி அது பாசிபிள் அப்படின்னா, நம்ம அந்த புக்ஸ வந்து நம்ம ப்ராப்பரா ஆர்கனைஸ்டா இல்ல ஸ்ட்ரக்சர்டா நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறப்ப, நம்ம சர்ச் பண்ணி எடுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இதே கான்செப்ட் தான் SQLல யூஸ் பண்றோம். எப்படி நம்ம SQLல நம்ம அப்ளை பண்றோம் அப்படின்னா, இது ஃபுல் லைப்ரரின்னு சொல்றோம் இல்லையா? இதுதான் நம்ம டேட்டா பேஸ்ன்னு சொல்றோம். ஸோ இந்த லைப்ரரியன் ஒருத்தர் வந்து நம்ம போய் சர்ச் பண்ணி தரார்ல, அதுதான் வந்து நம்ம SQL சர்வர் இல்லனா நம்ம வந்து சர்வர் ஸ்டுடியோ, Azure டேட்டா ஸ்டுடியோ அந்த மாதிரி டூல்ஸ் எல்லாமே அந்த டேட்டா பேஸ்ல இருந்து நமக்கு டேட்டா ஃபெட்ச் பண்ணி தரதுக்கு நமக்கு அசிஸ்ட் பண்ற ஒரு டூல். ஸோ இந்த லைப்ரரியில வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய விங்ஸா வச்சிருக்காங்க. இல்லைன்னா நம்ம நிறைய டிபார்ட்மெண்ட் சொல்லிக்கலாம். ஸோ ஒரு எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட் இல்லைன்னா வந்து சும்மா ஃபேண்டசி டிபார்ட்மெண்ட், சோஷியல் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு நிறைய டிபார்ட்மெண்ட் வச்சிருக்காங்க. ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட்லயுமே ஒரு கபோர்ட்ஸ் மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ அண்ட் அந்த ஒரு கபோர்ட்லயுமே நிறைய ஷெல்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம எப்படி சீக்குவலா எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த ஹோல் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா? ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட்டை நம்ம ஒரு டேபிளா கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு டேபிள்லயுமே நமக்கு வந்து நிறைய ஷெல்ஃப் வச்சிருக்காங்களே. ஸோ அந்த ஒரு ஷெல்ஃப் தான் நம்மளோட சீக்குவல்ல உள்ள ரோஸ். அண்ட் ஒரு ஷெல்ஃப்லயுமே நிறைய புக்ஸ் வச்சிருப்பாங்க. ஈவன் நமக்கு ஒரு எக்கனாமிக்ஸே எடுத்தாலும் அந்த எக்கனாமிக்ஸ்லயுமே நிறைய எக்கனாமிக்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதுல ஒரு புக்ஸ் தான் நம்ம சீக்குவல்ல வந்து ரெக்கார்ட் அப்படின்னு சொல்றோம். அண்ட் ஈச் ரெக்கார்டுக்கான ஒரு டீடைல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு புக் எடுத்தீங்கன்னா அந்த புக்கோட ஆத்தர் யாரு, அதை எப்போ பப்ளிஷ் பண்ணாங்க, அதை வந்து எந்த பப்ளிகேஷன் அவங்க வந்து எந்த பப்ளிகேஷன் வந்து அதை பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்ற அதோட ரிவைஸ்ட் வெர்ஷன் என்ன. ஸோ அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த ஒரு புக்கை பற்றி இருக்கும். ஸோ இப்போ நமக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சது அப்படின்னா நம்மளால இவ்வளோ பெரிய ஹியூஜ் டேட்டா பேஸ், ஈவன் உங்ககிட்ட மோர் தென் 10 லேக் ரெக்கார்ட்ஸ் இருந்தால் கூட அதை ஃபெச் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் சீக்வலோட ரியல் டைம் யூசேஜ். இதே போல் ரியல் டைம் யூசேஜில் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு நம்மளோட இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்யூ.